தமிழக ஏரி மற்றும் ஆற்றுப்பாசன விவசாய சங்கம் இன்று திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகில் திருவோடு ஏந்தி முக்காடு போட்டு இன்று மத்திய மாநில அரசுகளை கோரிக்கை வைத்து இந்த பிச்சை எடுக்கும் போராட்டம், திருவோடு ஏந்தி பிச்சை எடுக்கும் போராட்டத்தை நடத்திட்டு இருக்கோம். மார்ச் 14 தமிழக அரசு 46,000 கோடியில தனி வேளாண்மை பட்ஜெட்டை கொண்டு வந்தாங்க. இன்னைக்கு ஜூன் ஆச்சு, ஏதோ இன்னும் வேளாண்மை துறைக்கு எந்த மானிய திட்டங்களும் வரல, நீங்க மனு கொடுத்துட்டு போங்கிறாங்க. மனு கொடுத்துட்டு வந்தோம்னா ஒரு மாசம் கழிச்சு போச்சுன்னா முடிஞ்சு போச்சுங்கிறாங்க. அப்ப தமிழக முதலமைச்சர் அறிவிக்கின்ற இந்த 46,000 கோடி வேளாண்மை பட்ஜெட்டுடைய நிதி எங்கே போகிறது என்று விவசாயிகள் குரல் எழுப்புறாங்க. இப்ப இன்னைக்கு கூட திருவோடு ஏந்தி திருச்சி மாவட்டத்துல முக்காடு போட்டு பிச்சை எடுக்கும் போராட்டம் நடத்துறாங்க. விவசாயிகளுக்காக தான் தமிழக முதலமைச்சர் அவர்கள் தனி வேளாண்மை பட்ஜெட்டை கொண்டு வந்தாங்க. ஆனா விவசாயிகள் சென்றடையவில்லை. அது எங்கே போகிறது என்று தமிழக முதலமைச்சர் ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும். விவசாயிகளுக்கு வேளாண்மை பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்ட அனைத்து திட்டங்களும் கிடைப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்த திருவோடு ஏந்தி தலையில முக்காடு போட்டு திருச்சியில தமிழ்நாடு ஏரி மற்றும் ஆற்றுப்பாசன விவசாய சங்கம் இன்று போராட்டம் நடத்திட்டு இருக்குது.